வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாணி ஃபயர் தமிழ். நான் உங்கள் வாணி. இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னா பார்க்கலாமா? வாங்க. பிஎம் பிர்லா கோளரங்கம், அறிவியல் காட்சி கூடங்கள், போக்குவரத்து காட்சி கூடம், மின்னணு தொலைத்தொடர்பு காட்சி கூடம், கணித காட்சி கூடம், விந்தை கண்ணாடிகள் காட்சி கூடம், ஆற்றல் காட்சி கூடம், இந்தியா விண்வெளி காட்சி கூடம், அணுக்கரு ஆற்றல் காட்சி கூடம், இந்தியா பாதுகாப்பு ஆராய்ச்சி காட்சி கூடம், புதுமை கண் காட்சி கூடம். அதுக்கு இங்க வாங்க. முப்பரிமாண அறிவியல் காட்சி கூடம், அறிவியல் பூங்கா, பரிமாண வளர்ச்சி பூங்கா, ஃபுல்லா தெளிவா பார்க்க போறோம். இப்ப இங்க பார்த்தது ஷார்ட்டா பார்த்தது, நம்ம உள்ள வந்து விரிவா பார்க்க போறோம். என்னன்னு தனித்தனியா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. Vani Fire Tamil. என்ட்ரி டிக்கெட்டு பாருங்க. ஷோ வந்து ஒரு தனித்தனி ஷோக்கு வந்து 35, 25 எல்லாம் தனித்தனியாக இருக்குது. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தொகுப்பாக வாங்கினீங்கன்னா 100 ரூபாயில் முடிஞ்சிடும். பெரியவங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு 50 ரூபா. அது மாற்றுத்திறனாளிக்கு வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு பிர்லா கோளரங்கத்துக்கு போனீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ. எல்லா இதுவுமே முப்பரிமாணம், பிர்லா கோளரங்கம், அந்த மாதிரி எல்லா ஷூவுமே சேர்த்து 100 ரூபா தான் ஆகுது ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட்டு. அது பைக்கு வந்து 20 ரூபா, காருக்கு 50 ரூபா, ஆட்டோவுக்கு 10 ரூபா தான் வாங்குறாங்க. பிர்லா கோளம் வந்து வாங்க, சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. இது ஒட்டகமா? ஒட்டகம் தானா? கொத்தரியா, இந்த கொத்தரியா, அது பெரிய வாயில வரும். இன்ட்ரிகோ தெரியும், இன்ட்ரிகோ தெரியும். ஒட்டகம் நினைச்சுக்காதீங்க, ஒட்டகம் இல்ல. நீ அப்பா இங்க வாடா தங்கம், இங்க பாரு தங்கம், அங்க பாரு. பிர்லா கோளரங்கத்து உள்ள பாக்கலாம் வாங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எத்தனை என்ட்ரன்ஸ்ல ஒரு டைனோசர் இருக்கு. டைனோசர் நல்லா தெரியுதா பாருங்க. பசங்க விளையாடி இருக்காங்க. டைனோசர் பாத்தீங்களா? பா, டைனோசர்ல கூட்டமா இருக்கு. வர சொல்ல பார்த்து அது இது பரிமாண வளர்ச்சி பூங்கான்ட்டு இந்த சைடு போனா பூங்காவா? அந்த சைடு நான் போவே இல்லைல்ல இது வரைக்கும். அப்படியா? வளர்ச்சி பூங்கா, பரிமாண வளர்ச்சி பூங்கா செல்லும் வழி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க இந்த பக்கம் போலாம். வாங்க, 2 பேரும் முன்னாடி போங்க. நீங்க வாங்க. வாங்க, பரிமாண வளர்ச்சி பூங்கா, வளர்ச்சி பூங்காக்குள்ள போவோம். அப்படியே உள்ள போனா ஜுராசிக் பார்க். இது மிஷின், யூஸ் பண்ண மிஷின், அந்த யூஸ் பண்ற மிஷின் எல்லாம் இங்க இருக்கு. அது உள்ள என்ட்ரி இல்லை, அது மாதிரி தான் இருக்கு. ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு. எப்படிவே அப்படி வரணுமா? அப்படியே வந்தோன்னா இங்க பெரிய மான் சிலை இருக்கு. இதான் டைனோசர் முட்டையா? டைனோசர் முட்டை பாருங்க. முட்டை தூக்குங்க பார்க்கலாம் 2 பேரும். முட்டை தூக்க முடியா?
போடா போய் தூக்கு பாரா. என்ன இருக்குல்ல கரவாம்பூச்சா? பூச்சா? அது ஒண்ணும் இல்லடா, இந்த சிவப்பு பூச்சி தான். போ, 4 பூச்சி விளையாடுவோம் சின்ன வயசுல. வா வாங்க வாங்க. இது என்னது? இதெல்லாம் பேர் போட்ட மாதிரி தெரியலையே. அதான் கடல்ல இருக்க இறா இல்ல அந்த மாதிரி இது இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. பேரெல்லாம் போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல போட்டிருக்குது. இது ஒரு ஜுராசிக் பார்க். பறக்கிறதா? பறக்குது. ஆக்டோபஸ் இது. கடம்பா மீன்ல இதுல கடம்பாவா? கடம்பா மீன். இங்க வர மீன் தண்ணியில இருக்கு. சிலையா வாங்க. இப்படியே வந்தா இது ஒரு மரம். தேனி இருக்கா, பார்த்து பத்திரமா போனோம். டைனோசர் தொடாதீங்க, கச்சிட போகுது. நீ போறாங்க. மீன் இது ஒரு டைனோசர் வகை. சிலைக்கே பயந்துன்னு இருக்கியா? பாத்தல உண்மையா இருக்க மாதிரி இருக்கா? இங்க பாரு, கள்ளி செடி அழகா இருக்கு. எல்லா டைனோசரும் வந்து சிலையா செஞ்சு வச்சிருக்காங்க. எப்படி தெரியும் வெஜிடேரியன் டைனோசர்? படத்துல பார்த்தா வீடியோ பாத்திருக்கியா? இது இது வெஜிடேரியனா நான்வெஜ்ஜா? 6 அடி உயரமா? மனுஷனோட ஹைட் அதிக. கள்ளி செடி கத்து அதுவா? முதல்ல என்ன சொல்ற பெண் இல்லப்பா. போ கிட்ட போ. தேனி இருக்கா? தேனி கடிக்க போகுது. இப்படி போ. பத்திரமா போறாங்க கிட்ட. பயமா இருக்குதா உங்களுக்கு? அம்மா கிட்ட தான் வருவல. அவ்வளவு பயம். தண்ணி விட்டுருக்காங்க சில்லுன்னு இடம். வாங்க நீங்க போங்க, அப்பதான் நான் போய் வர முடியும். கள்ளிச்செடி போடுறாங்க, முள்ளரும்பு தான் கள்ளிச்செடி சொல்றாங்க. பொம்மை கூட கள்ளி சுத்தி பொம்மை பார்த்தேன். முட்டை முட்டை ஆடுதா? பார்த்து வந்துட போகுது. பாத்திருக்கியா? ட்ரிகரேட்டர் அது பேரா? இங்க பார். மனுஷன் சாப்பிட்டேன். ஜேட்ரியம். மனுஷங்களை சாப்பிடுங்களா? நீ வாங்கியா? நீ எங்க போற? இங்க பாருங்க எல்லாம். இது யானையா? இது யானை. யானைக்கு இது அந்த காலத்து யானை நினைக்கிறேன். இது காண்டாமிருகம். இது அங்க பார்த்தோம் வெளியில. அது பேர் என்னது? இன்ட்ராக்டேஷனர் ஏதோ ஒரு பேர். அது பேர் வரல வாயில, அதனால விட்டுருங்க. பாத்துங்க அப்படியே. சக்தி அது பேர் நீ சொல்ல தெரியல. அது பேரு நம்ம பேர் வச்சிடலாமா? என்ன பேர் வச்சிடலாம்? யானை பக்கத்துல போய் நிக்கிறீங்களா? யானைக்கு பல்லு கையில இருக்கு. பழைய காலத்து யானை அப்படிதான் இருந்திருக்குமோ? ஓகே. இதான் கள்ளி செடியில சப்பாத்தி கள்ளி வரைஞ்சிருக்கு உள்ள.
சிங்கம் பெயிண்ட் பண்றாரு வேற. அது ஸ்னீலண்டன் ஸ்லண்டன். அழகா பெயிண்ட் பண்றாரு. இது டிஃப்ரெண்டா இருக்குதா? இங்க வர்றா ஏன் 4 கொம்பு 5 கொம்பு 6 கொம்பு இருக்குது. அது பேர் எங்கேயும் போடல. மனித குரங்கு பாக்குறியா? ம். லிபிட் ஹண்டர். இந்த போட்டோ எடுக்கிற அப்படியே அது போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மனித குரங்கு இது பாத்துருங்க. இடத்துல ஞாபகம் இருக்கா? எங்கன்னு சொல்லுங்க கரெக்டா. நானே இந்த மனித குரங்கு ஒரு இடத்துல பாத்துருக்குமே. நம்ம இதுல போல பாத்துருக்கோம். எந்த இடம்? பேலஸ். அங்க ஒரு ஜூல பார்த்தோமே. பெங்களூர் போய் மைசூர்ல இருக்கு ஜூல இருக்கு. ஜூல அதே மனித குரங்கு மனித மாதிரியே இருக்கும். ஆதிகால மனிதர்கள். உன் கையை ஒரு நிமிஷம் காட்டு. உன் கை பாரு. ஒரே சைஸ். ஒரே சைஸா? ஆமா. அதனால ஆதிகால மனிதனோ? ஐடி கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குப்பா உன் ஹைட்டுக்கு. கரெக்டா இருக்கா? மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கா? எங்க அப்பாவோட பரம்பரை கதை. டோர் என்ட்ரன்ஸ். தந்தை பெரியார் சிலை. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சயின்டிஸ்ட். சார்ல்ஸ் ஜாசஸ் நியூட்டன். எல்லா சயின்டிஸ்ட் வச்சிருக்காங்க. கலிபோர்னியா ஹசோ அண்ட் கெப்லர். அது மாதிரி தெரியுது. அந்த பக்கம் வந்து பார்த்தா வந்து தெரியுமா? அது மாதிரியா? அந்த பக்கம் போங்க ஒரு ஆள். இதுல பார்க்கல இந்த மியூசியம். நீ பாதி நான் பாதி. இல்லா ஓகே. நீ இல்லடா, நீ இல்ல மாட்ட இல்ல நாடு. அப்படி இல்லடா. நில்லு, ஏன் நில்லு? சயின்ஸ் பால். ஏன் அந்த பால் காண? ஒரு பால் போனால் சுற்றிட்டே இருந்தேன். புவியீர்ப்பு கிணறு. அது பெருசு, இது சின்னது. காலம் போடல. ஏமாற்றும் முப்பரிமாணம். உள்ள பேர் ஏதோ இருக்கு பாரு. இது ஏதோ ஆச்சு. இங்க எல்லாம் இருக்குப்பா. முப்பரிமாணம். உள்ள ஒரு பால் இருக்கிற மாதிரி இல்ல? அதுல உள்ள பால் இருக்க மாதிரி, இதுவும் முப்படம் இருக்க மாதிரி, அதுல பால் இருக்க மாதிரி. கழுது முட்டை அழுது பால் தொடக்கூடாது. இது
அப்படியே அழுது. ஓகே. குணம் இருப்பாரு, எவ்வளவு ஆழமா இருக்கு. இது நான் ஒரு நிறைய வீடியோல பாக்குறேன், எல்லாரும் செய்வாங்க. நான் ஒரு இதே லேடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. போக்குவரத்து காட்சி கூடம். வாங்க போக்குவரத்து காட்சி கூடம் போகலாம். சக்கர தொழில்நுட்ப வளர்ச்சி முயற்சி. ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க, அது வச்சு படிப்படியா வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இது ட்ரெயின், மேலே ஒரு ட்ரெயின், அப்புறம் கீழே இப்போ ஸ்பீடு ஃபாஸ்ட் ட்ரெயின். கப்பல் அதே மாதிரி அந்த அது இப்போ இந்த கப்பல் வரைக்கும் வந்துடுச்சு. துவக்கத்துல இருந்து இப்போ இருக்கிறது வரைக்கும் படமா போட்டிருக்காங்க. இது நீர்மூழ்கி கப்பல். நீர்மூழ்கி கப்பல். நீங்க போன் விடு. இது ஒரு இன்ஜின், இது ட்ரெயின் இன்ஜின், இது ஒரு ட்ரெயின் இன்ஜின். இது டீசல் இன்ஜின், ட்ரெயின் டீசல் இன்ஜின். இதான் பிஸ்தன், ட்ரெயின் இன்ஜின் பிஸ்தன். நீராவி என்ஜின் எவ்வாறு போர் விமானம். வண்டி எலக்ட்ரிக்கல் மட்டும். கார் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். அது பண்ண இது இல்லை. இது கியர் சிஸ்டம், சேஞ்சிங் மெகா கியர் பாக்ஸ். ஸ்பீக்கர் இன்ஜின் கன்ஸ்டன் மெகா. டிராக்டர். டிராக்டர் அம்பாஸ்டர். இங்கே பார்க்குறியா? இங்கே பாரு சக்தி. மாதிரி டிராக்டர் அழுத்த ஒக்கால. இங்கே பெல்லு ஆயிலு. இது
இது நான் காசு. முலாம் பூச்சி அது. இது எறும்பு முலாம் பூச்சி இருக்குல்ல? அது என்னது? எல்லாமே அப்படிதான். பெயிண்ட் பூசுறது இங்கே பார். இந்த டீசல் டேங்க், ஃபியூல் டேங்க், பெட்ரோல் டீசல் எல்லாமே இந்த கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும் போல. இங்கே பார், கார் பார், அதோட காரோட இதெல்லாம். ம் வா, ரெண்டு பத்தி இருக்கு. நாங்க வந்து இன்ஜினை தயாரிக்கிறோம். மாதிரி சீருந்தி பஸ், சீருந்து சின்ன பேருந்து, சீருந்துன்னு தமிழ் சுத்தமான தமிழ். இது என்னது? மாடல், சின்ன மாடல். சீருந்துனா சின்ன மாடல். இது என்னது? இதான் பஸ்ஸு லாரி அந்த மாதிரி ஃபுல்லாக இதான் இப்படி தான் வரும். இதை தான் நம்ம வந்து இந்த மாதிரி 1 2 3 4 5 6 ஸ்டெப்பு. இங்கே பேர் ஓகே, இது இருக்குல்ல, இதான் இந்த ஸ்டெப்பு. இது 2 இது 3ஆவது ஸ்டெப்பு, இது 4ஆவது ஸ்டெப்பு, 5ஆவது ஸ்டெப், 6ஆவது ஸ்டெப் கட்டினா இது மாதிரி க்ளீனாக ரெடி ஆகிடும். பிஸ்டன் பட் பெரிய பிஸ்டன். இது பக்கத்துல இருக்கு. இரட்டை வீச்சு டீசல் என்ஜின். இங்கே வேறு டீசல் என்ஜின் எரிபொருள் அமைப்பு இப்படிதான் இருக்குமா? தெரியுமா? எரிபொருள் அமைப்பு. இங்க வாடி. இரட்டை வீச்சு பெட்ரோல் என்ஜின். இங்க இரட்டை வீச்சு டீசல் என்ஜின். பண்ணல, ஹேண்டிலே காணோம். நான்கு வீச்சு பெட்ரோல் என்ஜின். இது மின்கலம் வேலை செய்யும் விதம். மின்கலம் வேலை செய்யும் விதமா? லைட் அடிக்கலையே. Give us one kill engine. One kill. ஒரு இன்ஜினு, இது உதிரி பாகம், பிரேக் சிஸ்டம். இங்கே ஒரு 6 சிலிண்டர் இன்ஜினா இது? 6 சிலிண்டர் இன்ஜின். இது டீசல் இன்ஜினு, தண்ணிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. பிரேக் பெடல், பிரேக் ஷூ எல்லாமே. இது 5 இன்ஜின் ரைட்டு தான். இயங்கும் முறைகளா? 5 பிஸ்டன். இதான் ஃப்ளைட், இதான் ஃப்ளைட்டில் இருக்கிறது. இது அதோட இது இதுடா எரிபொருள் பீச்சும் தொட்டி. எரிபொருள் பீச்சு தொட்டினா ஃபியூல் ட்ராப் டேங்க். பெட்ரோல் இது பண்ணிட்டு வெடிப்பாங்களோ. இது ரயில் என்ஜின் கொதிகலன், ஹீட் ஆகி தானே தெர்மல் ஆன் ஆகும் அந்த மாதிரி. இல்லை இது பார்த்தியா? இங்கே இல்லை இருக்காங்க பாரு. இது ஹார்பர். இதான் ஹார்பர், மெட்ராஸ் ஹார்பர் தானே? மெட்ராஸ் ஹார்பர் வர இதான் ஹார்பர். எப்படி வர்றது இருக்கிறது? வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். 1965 இந்த மாதிரி இருக்கு. இப்போ நவீனமா அதிகமாயிடுச்சு. இது ஒரிஜினல் பறக்கிறது. இது இது கிடையாது, டூப்ளி கிடையாது. ஆமா இது ஒரிஜினல் பயிற்சி விமானம். ஆமா டயரு ரக்கா எல்லாமே இப்படிதான் இருக்கும். இதான் ஒரிஜினல் விமானம் தான். ஆமா இதான் ரெடி பண்ணுவாங்க. இத நீர்மூழ்கி கப்பல் ஷோக்கு
இது இருக்குமே தள்ளுற மாதிரி இது இல்லையா? அதுல இருந்து இருக்கும் டிடி நம்பர் இருக்குமா? இங்க பாரு, இதான் இன்ஜின், ஃப்ளைட் இன்ஜின். ஆங்கோ வைகமிங் இன்ஜின். இந்த சின்ன மாதிரி சின்ன ஃப்ளைட்ஸ்ல சின்ன ஃப்ளைட் இது இன்ஜினா பெருசுல ஒண்ணு பெருசா. வாவ் இது பாருமா. என்னது பாரு, கீழிறக்கை விமானம். கீழிறக்கை விமானம். விமானம் செயல்பாட்டுக்கள். அது பேர் போல இது கரிம இழை கோள். இது சானா மைய இயற்கை விமானம். இது இயற்கை ரக விமானம். செம்மையா இருக்கு. இயற்கை ரக விமானம். இது பொம்மை விமானம். வெற்றி விட்டா பாருங்க. உயர் இறக்கை விமானம். அப்ப இது இது கீழ இருக்கு. சாகச விமானம். இது மேல பாரு. அப்படி பறக்க இது பண்ணி பறிச்சு எடுப்பாங்க. மிதப்பூர்த்தி. இது வந்து அப்படியே பறக்க விடுறது. செப்பு. ஸ்ட்ரைட்டா பறக்கும். ஏய் அங்க பாரு. ஜெட் விமானம். அங்க அதெல்லாம் ஜெட் விமானம். அங்க பாரு, ஹெலிகாப்டர் டாடி நான் வீடியோல பார்த்தேன். ஹெலிகாப்டர். அது ஹெலிகாப்டர் தான். அது என்னென்ன பொருள் இருக்கு பாரு. பேட்டரி. இது சின்ன ஹெலிகாப்டர். இது அந்த காலத்து விமானம். இங்கே பார், ரைட் சகோதரர்கள் வானூர்தி மாதிரி. அவங்க தயாரிச்சுதா? இது கேஸ் பலூன். அங்க பார், வெப்பக்காற்று பலூன். இங்க பாரு, இதை பார்த்துட்டு போலாம். சாகர் பூஷான் கப்பல். சாகர் பூஷான் கப்பலாண்டா இது. துர்வாரிக்களம். துர்வாரிக்களம்னா, துர்வாரிக்களம் என்பது மிதக்கும் அகழ் பனி சாதனம். துறைமுகங்களில் கால்வாய்களில் நீர்வழி பாதைகளை படிவது மண்டல் மணல் மற்றும் செயற்கை அகற்ற பயன்படுகிறது. கட்டிட வேலைக்கு தேவையான சரக்குகள் மற்றும் மணல் சரக்குகள், மேலும் கடற்படைகளில் தங்கம், வைர, வெள்ளியம் மற்றும் ஏழைய கனிமங்களை தோண்டி எடுக்கும் பயன்பாடுகள். அந்த மாதிரி இங்க பாரு ராக்கெட்டு. இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு லைட் ஹவுஸ். இங்க ராக்கெட் பாரு. ஹாமஸ். இல்ல ஒன்னோட போடல. இந்த மாதிரிதான் செஞ்சு விட்டாங்க. எந்த வருஷம்? ஆமா, சுத்திட்டே இருக்கும் அது. ஆமா, சுத்திட்டே இருக்கும். இது சரி, அதுதான் கூப்பிட்டியா? ஆள் இல்லா உளவு விமானம் பண்றது. ஆள் இல்லா உளவு விமானம். இதான் அது ஆப்ரேட் பண்றது. MV லோக்ரோம். இது இந்த இது பிரதான போர் பீரங்கி அர்ஜுன். இதான் அர்ஜுன். இது வந்து பீரங்கி போறதுக்கு முன்னாடி எதனா இது இருந்தனா வெடிக்கிறது. கிளீன் பண்ணிட்டு போவோம். கிளீன் பண்ணிட்டு போவோம். இங்க பாரு, வணிக கப்பல். வணிக கப்பல். இது பாரா, MV உஷ்வா பரிஜாத் கப்பல். டூம் மாதிரி இருக்கு. டூம். இந்தியன் ஸ்பேஸ். இதா இங்க இதா மேல இருந்து கீழே வர்றது. உட்காந்துட்டு இதுதான் வருவாங்க. ஹியூமன் ஸ்பேஸ் கேப்சூல்.
இதில் தான் வருவாங்க லாஸ்ட்ல, அதில் ராக்கெட்ல போயிட்டு இதுதான் கீழே வரும். ஆமா, இது கேப்சூல். இதான் கேப்சூல்ரா. ராக்கெட்ல போயிட்டு இதுதான் திரும்பி வர முடியும், ராக்கெட் வராது. இந்த கேப்சூல் மட்டும் தான் திரும்பி வரும். அது மேலேயே வெடிஞ்சிடும். ஆமா, இவ்வளவு ராக்கெட் எப்படி திருப்பி கீழே இறக்க முடியும்? வெடிச்சது அதுலதான் எரிபொருள் இது பண்ணி நிரப்பி அனுப்புறாங்கல்ல. இங்க இருக்கு பாரு. பாரு அந்த கேப்சூல். இங்க வந்து விழுந்துரும் பாரு. தண்ணியில விழுந்தோன்னா இப்படிதான் மிதக்கும். பாரு, தண்ணியில வந்து அப்படிதான் மிதக்கும். நிலத்துல விழுந்தாலும் மிதக்கும், தண்ணியில வந்தாலும் நிலத்துல வந்தாலும் ஒன்றும் ஆகாது. இது மாதிரி தான் வரும் கீழே. கேக்குற ஏகுனை சேட்டலைட். இங்க மேல இருக்கு பாரு சேட்டலைட் சக்தி. இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி தண்ணியில இருக்காது, மேல. இதான் ராக்கெட். பாத்தியா எவ்வளவு பெருசு? இங்க பேர் போ. இங்க ஒரு அங்க இது உள்ள எல்லாம் பாரு ராக்கெட்டு. இது ஜெட். இது அதை ஒட்டிட்டு இருக்கும் ஒண்ணு. இல்ல நிலால யார் கை வச்சது? வைங்க பாப்போம். நிலால கை வச்சிட்டீங்களா? இந்திய கண்ணாடிகள் ஏசி போட்டு தான் நல்லா இருக்கும். குத்துதான் இருக்கேன். இது நீ சொல்ல பேச தெரியும். சுழல் ஒளிச்சு சுரங்கம். ஒரு உள்ள போற மாதிரி சுரங்க மாதிரி போயிட்டு இருக்கு. பெண்டா போகுது. நீ என்ன எத்தனை பேர் இருக்கிறாங்க சக்தி? ஒரு சக்தி, ரெண்டு சக்தி, 3, 4, 5, 6, 7, 8 பேர் உட்காந்துக்கிறாங்க சுத்தி ரவுண்ட் டேபிள். எல்லாரும் ஒரே மாதிரி அம்மா அப்பா வருத்தி அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா பார்த்து நின்றுக்கிறாங்க பேர். அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா அவங்க எவ்வளவு பேரு எவ்வளவு பேர் இருக்காங்களா? ஆமா, நிறைய பேர். அப்படியா? என்ன இது வச்சாச்சு. முடிச்சாச்சு. உண்மையினி வரைதலாம் வரைஞ்சிட்டியா? இங்கோடா என்ன தெரியுது? ஒன்றும் தெரியல.
பாதி மட்டும் இருக்குது. அந்த நம்ம இங்க மோகம் தெரியுது, அங்க பாத்தீங்கன்னா இங்க தெரியுது. அங்க பார்த்தா இங்க தெரியுதா? நாங்க தெரியுதுண்ணா. ஆனா நான் இங்க பார்த்தா எனக்கு தெரிய மாட்டேன். நான் இங்க பார்த்தா நான் தெரிய மாட்டேன், நீங்க பார்த்தா எனக்கு தெரியுறீங்க. இதுடா முந்தா இருக்க மாதிரி மம்மி ட்ரெயின், எண்ணற்ற தொடர் வண்டி. இப்படி பார்த்தா வண்டி போயினே இருக்கும். ஆமா இங்க பாரு. அங்க பாரு யாரு குடிக்கிறாங்கப்பா? தலைகீழ் பிம்பம். இங்க தலைகீழ் பிம்பம் வர்றா, தலைகீழ் பிம்பம். ஓவியம் பிம்பம் அப்படின்னா இதுதான் வந்தே இருக்குமா? ஓவியம் இருபுறமும் கண்ணாடிகளில் உங்கள் பிம்பம் தெரிவதை கவனிக்கவும். குறிப்பிட்டுள்ள இடத்தை நோக்கி வலதுபுறமோ இடதுபுறமோ நகரவும். இப்பொழுது உங்கள் பிம்பம் ஒளிந்து வருவதை கவனியுங்கள். எப்படி தெரியுதா? தெரியுதா? இங்க தெரியுதா? குண்டா இங்கிருந்து பார்த்தா குண்டா தெரியுது. இந்தைத்தரை, இந்தைத்தரை அதான் இந்தைத்தரைன்னா தெரியாது போல. அதான் உள்ள போவாங்களே ஒரு இதுவா இருக்குமே. பேர் கேட்கும். போட்டோ பிடிக்கிறது என்ன போட்டோ அப்படின்னா வீடியோ எடுங்கன்றது போட்டோ எடுக்கிறது தெரியல. இங்க பாருங்க, என்ன ஒரு கண்ணாடி ஒரு மாதிரி போல. எத்தனை வகை கண்ணாடி? இதுல கண்ணாடி இருக்கா? இது இல்ல, இது இல்ல. அப்ப அப்படி இல்ல டாடி, அந்த மாதிரி இல்ல. இங்க பாரு, வைப் வெர்ஷன். இது நான் ஒரு ஊட்டி பேர் சொல்லுவாரு. இப்ப நம்ம தண்ணி கூட ஆடு. இங்க பாரு ஆடு. यार पल्ले वाड़ी
போலாமா? ம் போலாம். இருக்கு. இது எந்த இடம் இது? கோயம்பேடு மொத்த சந்தை வளாகமா? கோயம்பேடு மார்க்கெட், காய்கறி மார்க்கெட். பஸ் ஸ்டாண்டா? கோயம்பேடு மொத்த விலை அங்காடி. நம்ம விண்வெளி மாட்டானே. உள்ளே இருக்கிறது. ஆமாம்மா, இதுதான் பிர்லா கோளாறு அரங்கத்தோட முதல் ப்ரொஜெக்டர், முதல்ல இருந்த ப்ரொஜெக்டர். ம் இந்த ஸ்கூல் ப்ராஜெக்டா? ஸ்கூல் ப்ராஜெக்ட் இல்ல, அந்த ஆக்டிவிட்டிக்கு வந்தோம். ஓகே. இது சம்மர் கேம்ப். 5 4 3 2 1. வா, செம்மையாட்டு போயிருக்கு. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையம். வாங்க போலாம். டைம் ஒரு கேமரா. இது இந்த ஒரு கேமரா. டிவி. இதுதான் லைவ் போடுற கேமரா. லைவ் போடுவாங்கல்ல, அது யூஸ் பண்ற கேமரா. ஆமா, அப்பெல்லாம் இந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணுவாங்க. கிரிக்கெட் மேட்ச்சு, கவர்மெண்ட் கூட வராம இந்த கேமரா தான். இப்ப எல்லாம் ஷார்ட்டா சின்னதா வந்துடல. நம்ம லைவ்ல பாத்துமே இது அவங்களாம் இது கொடுத்துறாங்க. நீங்க 2 கொடுத்துருக்காங்க. எல்லாம் புதிய சேனல் கவர்மெண்ட் தானே, தொலைக்காட்சி தான், அந்த சேனல்ஸ் தான். இது சேனல் எடுக்கிற வீடியோ அப்போ கிளீனா வரும், லைவ் வரும். கரெக்டா இதை வச்சு திருவிட்டு இருப்பாங்க. எப்படி எப்படி அணுக்கரு ஆற்றல் கூடம், அணுக்கரு ஆற்றல் கூடம். என்ன ஒர்க் பண்ணல இது?
அழுத்தமூட்டப்பட்ட நீர் அணு உலை. அழுத்தமூட்டப்பட்ட நீர் அணு உலை இதுதான். தற்சார்புடைய அணுமின் திறனின் அடித்தளம். ஆற்று உற்பத்தியான நீராவின் சுழற்சி குளிர்விக்கும். எல்லாமே இது கரண்ட் தயார் பண்றதுக்கு ஹீட் பண்ணுவாங்கல்ல டெர்மினல், அதை ஹீட் பண்ணி கரண்ட் உற்பத்தி ஆகி வர்றது கூலிங் ஸ்டேஷன். கூலிங் ஸ்டேஷன், ஹீட்டிங் ஸ்டேஷன், யூஸ் பண்ற பைப்பு தண்ணி போறதுக்கு. இது சயின்டிஸ்ட் போட்டோலாம். என்ன சயின்டிஸ்ட் போட்டோ? உலக உருண்டை. கண்டுபிடி இந்தியா எங்க இருக்குன்னு. நியூக்ளியர் பவர் அக்ரிசிவ் தி வேர்ல்டு. எங்க நியூக்ளியர் பவர் உள்ள எலக்ட்ரிக்கல் இது இருக்கு. அது நாடுகள்லாம் எந்த நாடுகள்னு போட்டிருக்காங்க. ஜப்பான்ல இல்லவே இல்லையா? ஆமா, 0% இந்தியா எத்தனை இடம் பாரு அதில் போட்டிருக்காங்க. இந்தியா வந்து 26வது இடம், 3.5. அதிகமா யூஸ் பண்ணுறது பிரான்ஸ், 2வது ஸ்லோவாக்கியா. யூஸ் பண்ற பைப்பு நல்லா. இயற்கை விவசாயம் சார்ந்தது தெரியலையே. Radiation dose. இந்த ரேடியேஷன் தாக்காம இருக்கிறதுக்கு யூஸ் பண்ற கருவி போல. ரேடியேஷன் தாக்காம இருக்கிறதுக்கு. ஆதார் ஆஃப் இந்தியா நியூக்ளியர் பிளான்ட். அது கரண்ட் தயார் பண்ணி எல்லாரும் இதுதான் போட. அப்போ என்ன பண்றது? அர்ஜுன் இது அபிரங்கி. இது பெருசா இருக்கும். இது வந்து மாதிரி. இப்படிவா இங்கே பேர் இது பேர் அங்கே போட்டிருக்காங்களே.
இந்த பேர் போடல. இது கொஸ்டின் ஆன்சரா? இங்க வா. இதான் தீயில இது பண்றது போடுறது கவசம். சக்தி ஸ்டீல் மாதிரி இருக்குல்ல, அது தீ கவசம். எவ்வளோ பேர் ஷூ பாரு, அந்த ஷூ பாட்டம் இதில். பிம்பரிங் Brahmos mobile animation launch. Caps Indian Force. இதெல்லாம் சாப்பிட்றது இந்த பொருள்லாம் யூஸ் பண்ணுற வேக்சின் தயார் பண்ணுறது, அவங்க தயார் பண்ணுறது போல. இங்கே வராப்பா இது பேர் என்னது? அங்கே ஒரு மேலே இருக்கு பாரு, ஹிந்தியில் போட்டிருக்கு. அதில் இது நிசான்டா ட்ரோன். ஏர் நேஷனல் சிஸ்டம். இதில் அவங்க தயார் பண்ணுற ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதா? கடல் அடியில் ரேடியேஷன், இது ரேடியேஷன் சிஸ்டம். அதில் என்னென்ன வருது அப்படின்றது. ரேடார், இது மலை பிரதேசம். ரேடார் இல்லை, எவ்வளோ வாகனம் இருக்கு லான்ச் பண்ணுறது. இந்த பீரங்கி, இது ஏவுகணை இது பண்ணுறது பீரங்கி, இது பாலம், இந்த டேங்கர் ரோடு இது பண்ணுறதுக்கு போல. இது எல்லாமே இது எல்லாமே ரோடு, ரேம்ப்பு எல்லாம். இது வாகனம், டேங்கர் வாகனம். இது ரேடார், ரேடார் கருவி. இந்த பீரங்கி பள்ளத்தை எல்லாம் இது பண்ணுறது போல. இல்லை, அது ஒரு பீரங்கி இருக்கு. பேர் எல்லாத்துக்கும் போட்டு ஏஐடி. அது இது வந்து அபஹா, இது ஐயர் எல்லாத்துக்கும் பேர். அங்கே ஒரு பீரங்கி. இது பாம் போடும் அதுவோ. உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல், ரெடிமேட் ஹாஸ்பிட்டல்ல இதோ போட்டிருக்கு. ஆமா,
கவச மருத்துவம் அவசர ஊர்தி ஒரு ஹாஸ்பிட்டலே. டேங்க் ஆஃப் சிஐஜியா. ம் ம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதா என்ன ப்ராடக்ட்னு தெரியல. அவங்க யூஸ் தயார் பண்ணுற ப்ராடக்டா? கொசு கொசு தமிழ் சக்திங்க. இது ஒரே கட்டையா எல்லாத்தையும் கை விளையாட்டு வராது இல்லை. Transport momentum. என்ன வந்து தண்ணி எவ்வளோ சொட்டுதுன்ட்டு நீர் சூழல் பஸ்ஸில் எழுதணும். போ 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 இது அதுதான் இது ஆகணும். இந்த படத்துல இருந்து மேலே விடுறது நினைக்கிறது. அது கீழே கீழே எடுத்துவோம். போதுவா? இதெல்லாம் முதல்ல போட முடியாதுன்னு நினைக்கிறேன். சுறா, இது திமிங்கலம், இது எறா, ஆமா பார் எல்லாம் பதப்படுத்தி வச்சிருக்கு. என்னென்ன இருக்கு? பாம்பு. ம் ம் பாம்பு எறும்பு இருக்கு. இவர் முதல்ல பேர். ம் ம் மேலே இருக்கிறது ஷார்க்கு தானே? ஷார்க்கு நண்டு பேர். அங்கே போய் எவ்வளோ பேர் நண்டு பேர். ம் பதப்படுத்திருக்காங்க.
கட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி கெமிக்கல் ஊற்றி எல்லாம் வச்சிருக்கேன். ஏன் ஏன் அது வீரோட இருக்குது பண்ணுனாங்க காட்டுறது தான் உங்கள் ஷார்க் வாய் பேர் பல்லு பேர் எப்படி இருக்கு வருது. இங்க வா ஷார்க் பல்லு பாரு எப்படி இருக்கு சத்யே ஷார்க் பல்லு. அடுக்கடுக்கா வருது பாரு. மனித இதயம் ஆட்டு கொண்ட மாதிரி இருக்கும். ஆமா உனக்கு திமிங்கலம் கூற இது ஒரு பேர் இருக்கு பாருங்க. நுரையீரல் திமிங்கலம் நுரையீரல் திமிங்கலத்து குறவலை நுரையீரல். எந்த ஹார்ட் இது? மனித இதயம் தானே. மனித இதயம் மூளை இங்க வர சக்தி இதுல மனித மூளைலாம் இருக்கு இதுல. மனித இதயம் கை வைக்க தூரத்துல இருந்து பாரு. மேல அங்க இது பாரு டால்பின் டால்பின் குட்டி. கட் பண்ணி மறுபடியும் இதான் உள்ள இருக்கு அப்படின்றத. டால்பினா வலை போட்டு தான் பிடிப்பாங்க. சிப்பி புதைப்படிவம் சிப்பிலாம் எவ்வளோ பேர் சிப்பிலாம் இருக்கு பார். டால்பின் பார். மனிதன் பார் இப்படிதான் இருக்குமா வயிற்றுலலாம். டால்பின் இது நுரையீரல். இது மீன் சின்ன மீன். தள்ளிவா ஸ்ரீ ஜெயஹன் என்னது இது? இது அது இதயமா திமிங்கலம் இதயம் வர்றா அது ஒரு வாழ்வு. இங்க வந்து பாடுற வவ்வால் இங்க ஒரு குழந்தை பேர். ஆமா குழந்தை இறந்துட்டு இருக்கோம். இறந்த உடனே மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. கத்து கொடுத்தேன். ஒரு பாம்பு பாரு. இங்க பாரு இங்க வா. ஆமா பாரு. ஆமா மீன். அது என்ன பாம்பா? தனி பாம்பா தான் இது பண்ணுவேன். தனியில இருக்குன்னா தனி வாங்கி வரியா? இதான் மனிதனோட இது பார் ஈரல். பார் வாத்து. ஆமா இது எலியா? எலி பெரிய எலி இல்லையா? கடாமன் தெரியல பாப்பவா. எருமையோட இதயம் எல்லாமே எல்லாத்தோட இதயத்தை வச்சிருக்காங்க எல்லாத்தோட இதயம்.
ஆமா கோழி ஓடுது கோழி. சரி படியாது இப்போ நான் போடுறது அந்த இதை மட்டும் தான் சொல்கிறேன். போட்டிருக்கு பாரு அதை மட்டும் அது மட்டும் தான் இதயம் மட்டும் போட்டிருக்கு. ம் இது வாந்தி வருதா? கிளம்புறாண்ணா இந்த குழந்தை இதயம் இது ஃபுல்லாக இதயம் தான். இது ஃபுல்லாக இதயம் தான். இங்கே பார் நண்டு கடல் ஐட்டம் எல்லாமே. தவளை வர்றா 3D அருங்காட்சியகம். போலாம். ட்ரெயின் இன்ஜின் பெயிண்ட் வச்சு வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் பெயிண்ட் அடிக்காமல் இருந்தது ஒரு வாட்டி. ராக்கெட் போடுறாங்க சக்தி. இது ட்ரெயின் இன்ஜின் பாரு சக்தி. ட்ரெயின் இன்ஜின் வா புரியுதவா? ஏன் அப்படின்னா வீடியோ பார்த்துருப்பேன்ல. எங்க ஒரிஜினல் ஃப்ளைட் சண்டை ஃப்ளைட்டா தெரியலையே. ஹைட் கம்மியா இல்லை? ஹைட் கம்மியா இருக்கு. தளபதி ஓட்டுன ஃப்ளைட்டு. தளபதி ஓட்டுன ஃப்ளைட் இது. தளபதி ஓட்டுன ஃப்ளைட்டு. ஐஸ்கிரீம் நீ நக்கி பாதி காலி பண்ணிட. இது இதுல எங்க போயிருக்கா? நட நட அது ஜாம் ஆகி போய் கிடக்குறாது. எல்லாம் ப்ராப்ளம், எல்லாமே ப்ராப்ளமா இருக்கு. மூஞ்ச காட்டு. ஹலோ கேக்குதா? நான் பேசுறேன் கேக்குதா? என்ன பண்றீங்க? ஆமா ஆமா பேசு பேசு. நான் பேசுறது கேக்குதா?
கேக்குதா? என்ன கேக்குது? என்ன கேக்குதுன்னு? ஐஸ்கிரீம் நல்லா இருந்ததா? நல்லா இருக்குதா? வாங்க வாங்க. ஓகே. அப்பா நீ அங்க இருந்தா ம். பிர்லா குழந்தை பார்த்தாச்சு, எண்டிங் வந்தாச்சு. பெரிய தொழில்நுட்பம், அறிவியல் தொழில்நுட்ப மையத்தையும் முடிச்சாச்சு. எல்லாமே பார்த்தாச்சு. எல்லாம் பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி போகிறோம். எதுனா குறை இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்கள் சப்போர்ட் ஃபுல் ஆதரவு தாங்க. நீங்கள் தான் பார்த்தா தான் இந்த வீடியோ நல்லா ஓடும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இது பண்ணாதது ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஃபுல் வீடியோ பாருங்க, அப்போதான் பிடிக்கும். எதுனா குறை இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நான் மாற்றிக்கிறோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். குட் பை.